திருச்சிற்றம்பலம். இன்று பழனியில் இரண்டாவது மங்கலம், அதாவது தாமரை குளத்தில் இருக்கிற ஐங்கல பரமேஸ்வரர் ஐங்கல பரமேஸ்வரி என்ற ஆலயத்தை நம்ம நோக்கி போயிருக்கோம். அதாவது இது பழனியில் இருக்க 8 மங்கலத்தில் இரண்டாவது மங்கலம், இரண்டாவது லிங்கம். இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, நுழைவாயில் பக்கத்திலேயே சாவடி அமைந்திருக்கு. அந்த சாவடியை கடந்து போகும்போது நுழைவாயில் ஆரம்பிக்குது. கோவில் இடதுபுறம் நோக்கி நாம் நகரும் பொழுது அங்கே விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது. அதை சுற்றி வர லிங்கத்தின் பின்பகுதியில் பெருமாள் கோவில் அமைந்திருக்கு. அந்த பெருமாளை பார்த்துவிட்டு நகரும் பொழுது வில்வமரம், அருகில் பாரிஜாத மலர், செம்மரம், மகிழம் ஆகிய மலர்கள் அமைந்துள்ளது. பாரிஜாத பூவினை எங்காவது ஒரு இடத்துல தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கு இந்த கோவிலில் மிக அழகாக உள்ளது. அதை எல்லோரும் பார்க்க முடியும். மெல்ல நகர தட்சிணாமூர்த்தி, பைரவர் ஆகிய சன்னதிகளை பார்க்கலாம். பிறகு கோவில் நுழையும் போது ஒரு வகையான தூண்டுதல் உணர்வு ஏற்படும். அது எந்த மாதிரி தூண்டுதல் என்றால், நாம் கோவில் நுழையும் போது யாரோ ஒருவர் நம்முடன் சேர்ந்து வருவது போல ஒரு மாய பிம்பம் ஏற்படும். பிறகு நந்தி பெருமான் அந்த இடத்தில் அமைந்திருப்பார். அவரிடம் நம்மளுடைய குறைகளை கூறும்போது அவர் உடனே சிவனிடம் சென்று நம்மளுடைய குறைகளை உடனே தீர்த்து வைப்பார். இக்கோவிலினுள்ளே 2 ஜன்னல் போன்ற 2 அமைப்பு அங்கு அமைந்திருக்கிறது. அது எதை குறிக்கிறது என்று தெரியவில்லை. தெரிந்த அடியார்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்தவும். இன்னும் இக்கோவில் பழமை மாறாமல் அப்படியே உள்ளது. அந்த ஊரை ஆண்ட ஒரு காலத்தில் ராஜா, ராணி ஆகிய இருவருக்கும் அந்த கோவிலின் உள்ளேயே சிலை வைத்துள்ளார்கள். இது இங்கே தான் பார்க்க முடியும். இது விசித்திரமாகவும் இருக்கிறது. பிறகு கோவிலின் பின்கதவை திறந்தால் அழகிய நந்தவனம் அங்கே அமைந்துள்ளது. பார்ப்பதற்கு மிக அழகாக காட்சியளிக்கிறது. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு தூண்டுதல் எண்ணம் வரும். பிறகு அந்த நந்தவனத்தில் கிணறு, அழகிய சிலைகள் மற்றும் பூச்செடி, மரங்கள் ஆகிய காட்சிகளை நாம் அங்கிருந்து பார்க்க முடியும். அந்த இடத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அந்த பாலம், தண்ணீர் எல்லாம் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். அங்கு கிணறு, மரம், செடி ஆகியவற்றை அப்பொழுதே சோழ காலத்திலிருந்து இதை உருவாக்கியிருக்காங்க. பழமை மாறாமல் அந்த ஊர் மக்கள் அப்படி இன்னுமே பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். சிவன்வழி சிவனோட இது எப்படி இருக்க வேண்டுமென்றால், சிவனோட வழிபாடு ஒரு சிவன் கோவிலில் ஒருத்தர் காலையிலிருந்து ஒருத்தர் திருவாசகம் பாடிக்கிட்டே இருந்திருக்காரு. காலை உணவில்லை, மதிய உணவில்லை, நீர் இல்லை, எதுவும் இல்லை, ஓய்வில்லை, எதுவும் இல்லை. நின்ன இடத்துலேருந்து அவர் வாட்டுக்கு தன்னிலை மறந்து பாடிக்கொண்டு இருக்கும்போது அப்போ சில அடியார்கள், கொஞ்சம் ஓய்விடுங்கள், நீர் குடித்து விட்டு பாடுங்கள், உணவருந்தி விட்டு பாடுங்கள் என்று சொல்ல, அவர் அதை கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் அவர் மனதில் என்ன படுகிறதோ அந்த திருவாசகத்தை எடுத்து உருகி பாடிக்கொண்டிருக்கும் போது சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் அவரை கவனித்து கொண்டு தான் இருந்தாங்க. அப்போது அவர் உணவாக திருவாசகத்தையே எடுத்திருக்காரு. திருவாசகம், திருமந்திரத்தை உணவு, காலை உணவு, மதிய உணவு, நீர் அதாவே எடுத்துக்கிட்டார். எடுத்துக்கொண்டு தான் பாடினார். அவர் தான் திருநாவுக்கரசர். அந்த நம்மளோட சிவ தேடல் இருக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். அடுத்து நம் 3வது லிங்கத்தை தேடி அடுத்த வாரம் பயணிப்போம். அதுவரை கோவிலை தேடிக்கொண்டே இருப்போம். நீங்களும் கோவிலை பாருங்கள், எப்படி இருக்கிறது என்று பார்த்து கூறுங்கள். திருச்சிற்றம்பலம். பழமை மாறாத கோவில். சோழர்கள் பல்லக்கு தூக்கிய பல்லக்கு உருவாக்கியது இன்னும் மாறாமல் அப்படியே இங்கே வச்சுருக்காங்க. இன்னும் பார்க்குறதுக்கு இன்னும் பல விஷயம் இருக்குது. பல விஷயங்களுக்கு அர்த்தம் என்னென்னு புரியலை, ஆனால் இன்னும் அப்படியே இருக்குது. திருச்சிற்றம்பலம். நன்றி. புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு
கசிந்து உள்ளுருகும் நலம்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே ஆராமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆருகிறாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாயல்லையுமா சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னையாட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாரமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பினுட்கிடப்ப ஆற்றேனெம் ஐயா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளாறு சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. திருச்சிற்றம்பலம்.